ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. RCS vs Alien X இந்த ஃபைட் பேட்டில் வேணும் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இதுவுமே ஒரு டஃப்பான பேட்டில் தான் நான் சொல்லுவேன். வீடியோக்குள்ள போலாமா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல போக்கிமானை பத்தி வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஒவ்வொரு போக்கிமானுக்கும் அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு போடலாம் டிசைட் பண்ணிருக்கோம். போடலாமா வேணாமா அப்படின்ட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்கிட்ட பவர்ஸ் அப்படின்றத பாத்துருவோமா? RCS பாத்தீங்கன்னா ஒரு மித்திக்கல் டைப் போக்கிமான். அது மட்டும் இல்லாம இது ஒரு இம்மார்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பர்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது உடச்சிக்கிட்டு வந்த எக்கு தான் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுது. இது வெளியே வந்து ஒரு பிளாஸ்ட் ஆயிருக்கும்ல, அந்த எக்கு கிராக் ஆகி அதுதான் வந்து பிக் பேங் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போக்கிமான் தான் போக்கிமானோட யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த போக்கிமானால டைமென்ஷனல் டிராவல் பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் போக்கிமான்ஸோட பவர்ஸும் இதுகிட்ட இருக்கும். லைக் லேண்டு, வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி எந்தெந்த டைப் ஆஃப் போக்கிமான்ஸ் இருக்கோ அந்த எல்லா போக்கிமான்ஸோட பவர்ஸும் இந்த போக்கிமான் கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போக்கிமானால பவர்ஸை காப்பி பண்ண முடியும். இதே மாதிரியே இன்னும் நிறைய ஆர்கியூஎஸை கிரியேட் பண்ணி க்ளோனும் பண்ண முடியும். இதால டெலிபோர்டேஷன் பண்ண முடியும், டெலபதி பண்ண முடியும், எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதால ஒரு யூனிவர்ஸை கிரியேட்டும் பண்ண முடியும், டெஸ்ட்ராயும் பண்ண முடியும். இந்த போக்கிமானுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் லைட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஏலியன் எக்ஸ் கிட்ட வந்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏலியன் எக்ஸ் ஒரு செலஸ்டியல் சாம்பியன். அது மட்டும் இல்லாம இவரும் ஒரு இம்மார்டல். இதுதான் இந்த பேட்டிலுக்கு பெரிய டஃப்பான ஒரு விஷயமே. அது மட்டும் இல்லாம இவராலையும் டைம், ஸ்பேஸ்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர்கியூஎஸாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இவராலையுமே ரியாலிட்டியை மாற்ற முடியும், பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும், பவரை காப்பி பண்ண முடியும், எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டே போகலாம். இவர்கிட்ட இருக்கிறதுனா ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும்தான். பெலக்கஸ் அண்ட் செரினா கூட இவங்க நடத்துற கான்வர்சேஷன் மட்டும்தான். அதையுமே நம்ம பென்னு ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு வச்சா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபைட்டு முடியாது. சப்போஸ் நீங்க ஒருவேளை நம்ம பென்னு செலஸ்டியல் சாம்பியனா இருக்காரு, ஸோ அவர் பெலக்கஸ் அண்ட் செரினா கூட பேசிட்டு இருக்க டைம்ல நம்ம ஆஸ்கரஸ் வந்து ஏலியன் எக்ஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா ஏலியன் எக்ஸ் டிஃபீட் ஆயிடுவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. பிகாஸ் பென்டன்ஸோட கிரியேட்டர்ஸே அஃபிஷியலா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஒரு செலஸ்டியல் சாம்பியனை இன்னொரு செலஸ்டியல் சாம்பியனால மட்டும்தான் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏலியன் எக்ஸை டிஃபீட் பண்ணணும்னா இன்னொரு செலஸ்டியல் சாம்பியனால மட்டும்தான் முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த பேட்டில் ஏலியன் எக்ஸ் தான் வின் பண்ணுது அப்படின்னு சொல்றேன். சப்போஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.